சாந்தி 30/6/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 3/3/2000. மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக இடையிடையே 5 நொடிகள் எடுத்துக்கொண்டு மனதின் பயிற்சி செய்யுங்கள். இன்று தூர தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாப்தாதா தனது சாக்கார உலகினுடைய வெவ்வேறு தேசத்து குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். பாப்தாதா வெவ்வேறு தேசத்தவர்களை ஒரு தேசத்தவராக பார்க்கிறார். யார் எங்கிருந்து வந்து இருந்தாலும் அனைத்திலும் முதலாவதாக ஒரே தேசத்திலிருந்து வந்துள்ளீர்கள் என்றால் தனது அனாதி தேசம் நினைவு இருக்கிறது தானே, பிடித்திருக்கிறது தானே. தந்தையுடன் கூடவே தனது அனாதி தேசமும் மிகவும் பிடித்திருக்கிறது தானே. பாப்தாதா என்று அனைத்து குழந்தைகளுடைய 5 சொரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். 5 சொரூபங்கள் என்ன என்பது தெரியுமா? தெரியும் தானே. 5 முக பிரம்மாவிற்கும் பூஜை நடக்கின்றது. எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய 5 சொரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். முதலாவது அனாதி ஜோதி பிந்து சொரூபம். தனது சொரூபம் நினைவு இருக்கிறது தானே, மறந்துவிடவில்லையே. இரண்டாவது ஆதி தேவதை சொரூபம். தேவதை சொரூபத்தை அடைந்து விட்டீர்களா? மூன்றாவது நடுவில் பூஜைக்கு உரிய சொரூபம். இதுவும் நினைவு இருக்கிறதா? உங்கள் அனைவருக்கும் பூஜை நடக்கிறதா அல்லது பாரதவாசிகளுக்கு நடக்கிறதா? குமாரர்கள் கூறுங்கள், உங்களுடைய பூஜை நடக்கிறதா? நடக்கிறது என்றால் மூன்றாவது பூஜைக்கு உரிய சொரூபம். நான்காவது சங்கமயுக பிராமண சொரூபம். இறுதியாக ஃபரிஷ்தா சொரூபம் என்றால் 5 சொரூபங்களும் நினைவில் வந்துவிட்டனவா? நல்லது. ஒரு நொடியில் இந்த 5 சொரூபங்களை உங்களால் அனுபவம் செய்ய முடியுமா? 1, 2, 3, 4 இறுதி என்றால் செய்ய முடியுமா? இந்த 5 சொரூபங்களும் எவ்வளவு அன்பானவை! எப்போது வேண்டுமோ எந்த ரூபத்தில் நிலைக்க விரும்புகிறீர்களோ நினைத்தவுடன் அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் ஆன்மீக மனதினுடைய பயிற்சி. இன்றைய நாட்களில் அனைவரும் என்ன செய்கிறீர்கள்? உடற்பயிற்சி செய்கிறீர்கள் தானே. எப்படி ஆரம்பத்திலும் உங்களுடைய உலகில் இயற்கையாக போவது வருவதன் பயிற்சி இருந்தது. நின்று கொண்டு 1, 2, 3 உடற்பயிற்சி அல்ல என்றால் இறுதியில் கூட பாப்தாதா மனதின் பயிற்சியை செய்விக்கிறார். எப்படி? ஸ்தூல உடற்பயிற்சி மூலம் உடலும் சரியாக இருக்கிறது அல்லவா என்றால் போகும்போதும் வரும்போதும் மனதிற்கான இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதற்காக நேரம் தேவையில்லை. எப்போது வேண்டுமானாலும் 5 நொடி எடுக்க முடியாதா? முடியுமா? 5 நொடி கூட எடுக்க முடியாத அளவு மும்முரமாக இருக்கிறீர்களா? யாராவது இருக்கிறீர்களா? இருந்தால் கையை உயர்த்துங்கள். என்ன செய்வது, நேரமே கிடைக்கவில்லை என்று பிறகு கூற மாட்டீர்கள் தானே. எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் 5 நொடிக்கான இந்த மனதின் பயிற்சியை செய்தீர்கள் என்றால் மனம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். பாப்தாதா கூறுகிறார், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த 5 நொடியின் பயிற்சியை செய்வியுங்கள். செய்ய முடியுமா? பாருங்கள். முடியும் என அனைவரும் கூறுகிறீர்கள். நினைவு இருக்கட்டும். ஓம் சாந்தி பவன். நினைவு இருக்கட்டும், மறக்க கூடாது. ஆனால் மனதின் பலவித புகார்கள் உள்ளன அல்லவா? என்ன செய்வது? மனது சரியில்லை. மனதை பாரமாக்கி விடுகிறீர்கள். பழங்காலத்து அளவுகளாக இருந்தன, அவை இப்போது மாறிவிட்டன என்றால் மனதை பாரமாக்கி விடுகிறீர்கள். மற்றும் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் முற்றிலும் லேசாகி விடுவீர்கள். பயிற்சியும் ஆகிவிடும். பிராமணன் என்ற சொல் நினைவு வந்தது என்றால் பிராமண வாழ்க்கையின் அனுபவத்தில் வந்துவிடுங்கள். ஃபரிஷ்தா என்று கூறினால் ஃபரிஷ்தா ஆகிவிடுங்கள். கஷ்டமா இல்லையா?
குமாரர்கள் கூறுங்கள், சிறிது கஷ்டமாக உள்ளதா? நீங்கள் ஃபரிஷ்தாக்களா இல்லையா? நீங்கள் தானா அல்லது வேறு யாராவதா? எத்தனை முறை ஃபரிஷ்தா ஆகியிருப்பீர்கள்? கணக்கற்ற முறை ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள்தான் ஆகியிருந்தீர்கள். நல்லது. கணக்கற்ற முறை செய்த விஷயத்தை திரும்ப செய்வதில் என்ன கடினம்? அவ்வப்போது ஆகிறதா? இப்போது இந்த பயிற்சி செய்ய வேண்டும். எங்கிருந்தாலும் 5 நொடி மனதை சுழற்றுங்கள், சுற்றி வாருங்கள். சுற்றுவது நன்றாக இருக்கிறது தானே? சமர்ப்பண சகோதரிகள், சரிதானே? சுற்றி வர தெரியும் தானே? அவ்வளவுதான். சுற்றி வாருங்கள். பின்பு வேலையில் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை சுற்றிவிட்டு பின்பு வேலையில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் வேலையை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? கடமையை செய்தாக வேண்டும். ஆனால் 5 நொடி, ஒரு நிமிடம் கூட அல்ல, ஒரு நொடி கூட ஒதுக்க முடியாதா? ஒதுக்க முடியுமா? ஐநா சபையின் அலுவலகத்தில் ஒதுக்க முடியுமா? நீங்களே மாஸ்டர் சர்வசக்திவான்கள் என்றால் மாஸ்டர் சர்வசக்திவானால் என்னதான் செய்ய முடியாது? பாப் தாதாவிற்கு ஒரு விஷயம் பற்றி குழந்தைகளை பார்த்து மிகவும் இனிமையான சிரிப்பு வருகிறது. எந்த விஷயம் அது? சவால் விடுகிறீர்கள், படிவத்தை அச்சடிக்கிறீர்கள், சொற்பொழிவு ஆற்றுகிறீர்கள், 7 நாள் பாடம் நடத்துகிறீர்கள். என்ன செய்விக்கிறீர்கள்? நாம் உலகத்தை மாற்றுவோம். இதையே அனைவரும் கூறுகிறார்கள் இல்லையா? எல்லோரும் கூறுகிறார்களா? அல்லது சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் மட்டும் கூறுகிறார்களா? அப்படி என்றால் ஒரு பக்கம் உலகை மாற்றுவோம் என்று கூறுகிறீர்கள், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவோம், மற்றும் மறுபக்கம் தனது மனதை எனது மனம் என்கிறீர்கள். மனதின் எஜமானர்கள் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான்கள். இருப்பினும் கடினம் என கூறுகிறீர்கள். சிரிப்பு வரவில்லையா? சிரிப்பு வருகிறது தானே? எந்த நேரம் நினைக்கிறீர்களோ மனம் கேட்கவில்லை என்றால் அந்த நேரம் தன்னை பார்த்து சிரியுங்கள். மனதில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பாப்தாதா பார்த்தார், 3 கோடுகள் உள்ளன. ஒன்று தண்ணீர் மீது கோடு. தண்ணீர் மீது கோடு போடுவதை பார்த்து இருக்கிறீர்களா? கோடு போட்ட உடனேயே அழிந்துவிடும். கோடா போடுகிறீர்கள் தான். 2வது காகிதத்தின் மீது கோடு. கற்பலகை மீது எங்காவது கோடு போடுவது. 3வது பெரிய கோடு கல்லின் மீது போடுவது. கல்லின் மீது போட்ட கோடு அழிவது கடினம் என்றால் பாப்தாதா பார்த்தார், பல முறை குழந்தைகள் தனது மனதில் கல்லில் கோடு போட்டது போல உறுதியான கோட்டை போட்டு விடுகின்றனர், அதை அழிக்கின்றனர். ஆனால் அழிவது இல்லை. இத்தகைய கோடு நன்றாக உள்ளதா? எத்தனை முறை உறுதிமொழியும் செய்கிறீர்கள், இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டோம், இனிமேல் இவ்வாறு ஆகாது. ஆனால் மீண்டும் மீண்டும் பிறர் வசமாகி விடுகிறீர்கள். ஆனால் பாப் தாதாவிற்கு குழந்தைகள் மீது கோபம் வரவில்லை, ஆனால் இரக்கம் வருகின்றது. பிறர் வசமாகி விடுகின்றனரே என பிறர் வசப்பட்டவர்கள் மீது இரக்கம் வருகிறது. எப்போது பாப்தாதா இத்தகைய இரக்க பாவனையுடன் குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் நாடகத்தின் திரையில் என்ன நடக்கிறது? எப்போது வரை? இதற்கான பதிலை நீங்கள் கூறுங்கள். எப்போது வரை குமாரர்கள் கூற முடியுமா? எப்போது இது முடிவடையும்? அநேக திட்டங்களை போடுகிறீர்கள் என்றால் எப்போது வரை என கூற முடியுமா? இறுதியில் என்றால் இது எதுவரை? கூறுங்கள், பதில் சொல்லுங்கள். எப்போது வரை? தாதிகள் கூறுங்கள். எதுவரை சங்கமயுகம் இருக்குமோ அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படியானால் சங்கமயுகம் கூட எதுவரை? அதுவும் கூட எப்போது வரை? நீங்கள்
ஃபரிஷ்தா ஆக வேண்டுமா அல்லது தந்தையா? எனவே இதற்கான பதிலை சிந்தியுங்கள். தந்தை கூறுவார், இப்பொழுதே என. ஆனால் நீங்கள் தயாரா? பாதி மாலைக்கு கூட கை உயர்த்தவில்லை. பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளை நிறைந்த சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். எப்போது கூறுகிறீர்களோ தந்தைதான் என்னுடைய உலகம் என்று அனைவருமே கூறுகிறீர்கள். இரண்டாவதாக, ஏதாவது உலகம் உள்ளதா என்ன? தந்தைதான் உலகம் என்றால் உலகத்தின் வெளியில் இன்னும் என்ன உள்ளது? சம்ஸ்கார மாற்றம் மட்டுமே செய்ய வேண்டியது உள்ளது. பிராமணர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையாக தடை ரூபமாவது சம்ஸ்காரம். உங்களுடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம், பிறருடைய சுபாவமாக இருக்கலாம். ஞானம் அனைவரிடமும் உள்ளது, சக்திகளும் அனைவரிடமும் உள்ளது. ஆனால் காரணம் என்ன? எந்த சக்தி எந்த நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிப்படுவதற்கு பதிலாக சிறிது நேரம் கழித்து ஆகின்றது. பிறகு சிந்திக்கிறீர்கள், இப்படி கூறாமல் இப்படி கூறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இப்படி செய்யாமல் அப்படி செய்து இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் நேரம் கடந்து இருக்க வேண்டுமோ அதுவே கடந்து விடுகிறது. இப்படி அனைவரும் தனக்குள் சக்திகளை பற்றி நினைக்கிறீர்கள். பொறுமை சக்தி இது, தீர்மானிக்கும் சக்தி இது. ஆனால் உபயோகப்படுத்த வேண்டும். சிறிது நேரத்திற்கான வித்தியாசம் ஆகிவிடுகிறது. மற்றும் இன்னொரு விஷயம் என்ன ஆகிறது? போகட்டும், ஒரு முறை தேவையான நேரத்தில் சக்தி காரியத்தில் வரவில்லை மற்றும் பின்பு உணர்கிறீர்கள், இதை செய்யாமல் அதை செய்து இருக்க வேண்டும். பின்னர் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் அந்த தவறை ஒரு முறை அனுபவம் செய்த பின் அதன் அனுபவியாகி நல்ல முறையில் புரிந்துணர்ந்து இனிமேலும் செய்யக்கூடாது. மேலும் முன்னேற்றமாகிறது. அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது, இது தவறு, இது சரி. ஆனால் அதே தவறை மீண்டும் செய்யக்கூடாது. அதற்காக தனக்குத்தானே நல்ல முறையில் புரிந்துணர வேண்டும். அதிலும் முழுமையாக தேர்ச்சி அடைய முடியவில்லை. மற்றும் மாயையும் மிகவும் சாமர்த்தியமானது. அதே விஷயத்தில் உதாரணமாக உங்களுக்கு பொறுமையின் சக்தி குறைவு என்றால் அத்தகைய பொறுமை சக்தியை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒருமுறை நீங்கள் புரிந்து உணர்ந்து விட்டீர்கள். ஆனால் மாயை என்ன செய்கிறது என்றால் மறுமுறை கொஞ்சம் உருவத்தை மாற்றி வருகிறது. அதே விஷயம்தான். அதாவது இந்நாட்களில் அதே பழைய பொருட்களை மெருகேற்றி புத்தம் புதிதாக தெரியுமாறு செய்து விடுகின்றனர் என்றால் மாயையும் அப்படி மெருகேற்றி கொண்டு வருகிறது. எந்த விஷயமாயினும் ரகசியம் அதுதான். தனக்குள் பொறாமை வந்துவிட்டது என்றால் பொறாமையும் விதவிதமான ரூபத்தில் உள்ளது. ஒரு ரூபம் மட்டுமில்லை என்றால் விதை பொறாமையினுடையது. ஆனால் உருவங்கள் பல. அதே உருவத்தில் வராது என்றாலும் பல முறை சிந்திக்கிறீர்கள், இந்த விஷயம் முன்பே வந்துள்ளது, இது வேறு விஷயம். ஆனால் விதை அதேதான், உருவம் மட்டும் மாறியுள்ளது. அதற்காக எந்த சக்தி தேவை? பகுத்தறியும் சக்தி. இதற்காக பாப்தாதா முன்பும் கூறியிருந்தார், 2 விஷயங்கள் மீது கவனம் தேவை என. ஒன்று உண்மையான உள்ளம், தெளிவான மனம். உள்ளே வைக்காதீர்கள். உள்ளேயே வைப்பதால் கேஸ் பலூனாகி பின்பு இறுதியில் என்னவாகும்? வெடித்துவிடும். ஆகவே உண்மையான உள்ளம். சரி, ஆத்மாக்களுக்கு முன்பு கொஞ்சம் தயக்கமாக ஆகிவிடுகிறது, சிறிது வெட்கம் வந்து விடுகிறது. எந்த பார்வையில் என்னை பார்க்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் நன்றாக உணர்ந்து உண்மையான உள்ளத்துடன் பாப் தாதாவிற்கு முன்னால் வையுங்கள். நான் பாப் தாதாவிற்கு கூறிவிட்டேன், இந்த தவறு போய்விட்டது என்பது கிடையாது. நான் கட்டளையிட்டேன், எனது தவறுகள் போய்விட்டது என்பதும் கிடையாது.
கிடையாது. ஆம், என்னால் இந்த தவறு நடந்துவிட்டது உணர்கின்ற சக்தி மூலம், உண்மையான உள்ளம் மூலம், புத்தியால் மட்டுமல்ல, உள்ளபூர்வமாக ஒருவேளை பாப்தாதாவிற்கு முன்பு கூறி உணர்ந்தால் உள்ளம் காலியாகிவிடும், குப்பையும் இல்லாமல் போய்விடும். பெரிய விஷயம் எதுவும் நடப்பது இல்லை, சிறியதுதான் நடக்கிறது. ஆனால் ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதனால் உள்ளம் நிரம்பி விடுகிறது. காலியாக இல்லைதானே? உள்ளம் காலியாக இல்லை என்றால் திலாராம் எங்கு அமர்வார்? அமர்வதற்கு இடம் வேண்டும் தானே? உண்மையான உள்ளத்தில்தான் இறைவன் உறைவார். என்னவாக இருக்கிறேனோ, எப்படி இருக்கின்றேனோ, பாபா நான் உங்களுடையவன், பாப்தாதாவிற்கு தெரியும், வரிசைப்படியாக தான் ஆக வேண்டும். அதற்காக பாப்தாதா அந்த பார்வையில் உங்களை பார்க்கவில்லை. ஆனால் உண்மையான உள்ளம் மற்றும் இரண்டாவது கூறியிருந்தார், எப்பொழுதும் புத்தியின் தொடர்பு தெளிவாக இருக்கட்டும். தொடர்பில் எந்தவித தொந்தரவு அறுபடுவது கூடாது. பாப்தாதா சரியான நேரத்தில் கூடுதல் சக்தியை தர விரும்புகிறார், ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார், கூடுதல் உதவியை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை தொந்தரவு ஆகியது என்றால் அது கிடைக்காமல் போய்விடும். லைன் தெளிவாக இல்லை, சுத்தமாக இல்லை, அறுபடுகிறது என்றால் எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காது. சில குழந்தைகள் சொல்கிறார்கள், சொல்வது இல்லை, நினைக்கிறார்கள். சில ஆத்மாக்களுக்கு உதவி கிடைக்கிறது. பிராமணர்களிடமிருந்தும் பெரியவர்களிடமிருந்தும் உதவி கிடைக்கிறது, பாப் தாதாவிடமிருந்தும் கிடைக்கிறது. எங்களுக்கு குறைவாக கிடைக்கிறது. காரணம் என்ன? தந்தையோ வள்ளல், கடல், யார் எவ்வளவு எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ எடுத்துக்கொள்ளலாம். பாப் தாதாவினுடைய களஞ்சியத்தில் பூட்டு சாவி கிடையாது, காவலாளி கிடையாது. பாபா கூறுகிறார் ஆஜர். பாபா கூறுகிறார் எடுத்துக்கொள்ளுங்கள். வள்ளலாக இருக்கிறார், வள்ளலாகவும் இருக்கிறார், கடலாகவும் இருக்கிறார் என்றால் என்ன குறை இருக்கும்? இந்த இரண்டு விஷயங்களின் குறைதான் ஏற்படுகிறது. அதாவது உண்மையான உள்ளம் மற்றும் தூய உள்ளம். அதிமேதாவித்தனம் கூடாது. அதிமேதாவித்தனத்தை அதிகமாக காண்பிக்கிறீர்கள். பல்வேறு விதமான அதிமேதாவித்தனம். தூய உள்ளம், உண்மையான உள்ளம் மற்றும் புத்தியின் தொடர்பு தெளிவாக, சுத்தமாக எப்பொழுதும் உள்ளதா? இன்றைய காலத்தில் அறிவியலின் சாதனங்களை பார்த்தாலும் ஒரு சிறிய குழப்பம் கூட தெரிவது இல்லை. எனவே இதை அவசியம் செய்யுங்கள். மேலும் முக்கியமான விஷயம் இந்த பருவத்தின் கடைசி சந்திப்பு. எனவே கூறுகிறார், இரட்டை அயல்நாட்டினருக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்காகவும். இந்த இறுதி சந்திப்பில் நீங்கள் முன்னால் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு தானே கூற வேண்டியுள்ளது. சம்ஸ்காரம் அல்லது நேச்சர், இயற்கையான இயல்பு என்று கூறினாலும் சரி, ஒவ்வொருவரின் இயல்பும் தனிப்பட்டது. ஆனால் அனைவருடைய அன்பு அனைத்து விஷயங்களில், சம்பந்தங்களில் பயன் பெறக்கூடியதாகவும், மனதில் வெற்றி மற்றும் வார்த்தையில் இனிமையான தன்மை ஏற்படுவது எப்போதுமே இயல்பானது. அலட்சிய தன்மை கிடையாது. அலட்சிய தன்மை தனிப்பட்ட விஷயம். சமயம் எப்படி, மனிதர்கள் எப்படி, சூழ்நிலைகள் எப்படி உள்ளது என்பதை பகுத்தறிந்து தன்னை லேசாக ஆக்கிக் கொள்வதை தான் இயல்பான தன்மை என்று கூறப்படுகிறது. சுலபமானது என்றால் அனைவரிடமும் சகஜமாக பழகுவது. இறுக்கமான இயல்பு அதிகாரப்பூர்வமானது கிடையாது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இருப்பது நல்லது. எனினும் மிக அதிகமாக அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. மற்றும் நேரத்திற்கு ஏற்றபடி ஒருவர் அதிகாரப்பூர்வமானால் அந்த சமயத்தில் குணத்திற்கு பதிலாக விசேஷ தன்மைகள் பயன்படாது. சிறியவராகவோ பெரியவராகவோ இருப்பினும் அனைவரிடமும் வளைந்து கொடு
கொடுத்து சகஜமாக பழக வேண்டும். பெரியவர்களிடம் பெரியவர்களாக நடப்பதும் சிறியவர்களிடம் சிறியவர்களாக நடப்பதும் நண்பர்களுடன் நண்பனாகவும் நடக்க முடியும். பெரியவர்களுடன் மரியாதையுடன் நடக்க முடியும். சுலபமாக வளைந்து கொடுக்க முடியும். ஷரீரத்தையும் லேசாக வைத்திருக்க முடியும். எனவே எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு மனம் செல்லும். மற்றும் மனநிலை இறுக்கமாக இருந்தால் அது நடக்காது. கவனக்குறைவு கிடையாது. அது சுலபமானது. எனவே எங்கு விருப்பம் உள்ளதோ அங்கு கவனம் இல்லாமல் நடக்கும் என்பது இல்லை. பாப்தாதா கூறினார், நீங்கள் சுலபமாகிவிட்டால்தான் சுலபமாவீர்கள். இதை போல் செய்யாதீர்கள். இயல்பான பழக்கம் என்பது சதா காலத்திற்கு ஏற்ப ஒருவரின் சொரூபத்தை உருவாக்க முடியும். வெளிநாட்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. அனைவருக்கும் ட்ரில் நினைவில் இருக்கிறதா அல்லது மறந்து விட்டீர்களா? உடனே அனைவரும் இந்த ட்ரில்லை செய்யுங்கள். சுற்றி வாருங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு நாலாபுறத்திலிருந்தும் அன்பு நினைவுகள் செய்திகளை அனுப்புகிறவர்கள். மிக நல்ல விதமான சம்பந்தத்தின் மூலம் ஸ்நேகத்தின் கடிதம் மற்றும் தனது நலம் பற்றி எழுதியுள்ளீர்கள். சேவை செய்திகளை ஊக்கத்துடன் திட்டங்களை மிக நல்ல விதமாக எழுதியுள்ளீர்கள். அவை பாப்தாதாவிற்கு கிடைத்தன. எந்த அன்புடன் முயற்சியுடன் எழுதப்பட்டதோ யார் வேண்டுமானாலும் எழுதியிருக்கட்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் தனது பெயரால் பாப்தாதாவிற்கு திலாராமுடைய இதயத்திலிருந்து அன்பான நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளின் அன்பு தந்தையின் மீது உள்ளது. இதன் காரணமாக தந்தைக்கும் குழந்தைகள் மீது பல மடங்கு அன்பு உள்ளது மற்றும் என்றும் அழியாதது. அன்பான குழந்தைகள் தந்தையை விட்டு பிரிய முடியாது. தந்தையும் குழந்தைகளை விட்டு பிரிய முடியாது. துணையாக இருக்கிறார்கள். எப்போதும் துணையாக இருப்பார்கள். நாலாபுறமும் உள்ள எப்பொழுதும் தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தையினுடைய கண்களில், இதயத்தில், நெற்றியில் அருகில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் ஒரு தந்தையுடைய உலகில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை பின்பற்றக்கூடிய, எப்பொழுதும் வெற்றி அடைந்த, வெற்றி அடையும், வெற்றி அடையக்கூடிய, அத்தகைய நிச்சயம் மற்றும் போதையில் இருக்கக்கூடிய உயர்ந்த காணாமல் கண்டெடுக்கப்பட்ட அன்பிலும் அன்பான எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து சேமிப்பின் கணக்கை முழுமையாக நிரப்பக்கூடிய திறமையான ஆத்மா ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் அழியாத தந்தை மூலமாக ஒவ்வொரு சமயமும் அழியாத பிராப்தி கிடைக்கிறது. முழு கல்பத்திலும் இந்த மாதிரியான பாக்கியத்தை அடைவதற்கான சமயம் இந்த நேரத்தில் மட்டும்தான். எனவே உங்களுடைய ஸ்லோகன் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. எந்த ஒரு உயர்ந்த கர்மம் செய்ய வேண்டும் என்றால் அதை இப்போதே செய்ய வேண்டும். இந்த நினைவின் மூலமாக ஒருபோதும் நேரம், எண்ணம் மற்றும் கர்மத்தை வீணாக்க மாட்டீர்கள். சக்திசாலியான எண்ணங்களினால் சேமிப்பின் கணக்கு நிறைந்துவிடும் மற்றும் ஆத்மா திறமையானதாக மாறிவிடும். ஸ்லோகன்: ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கர்மத்தின் அலௌகீக தன்மைதான் தூய்மையாகும். சாதாரண தன்மையை அலௌகீக தன்மையாக மாற்றிவிடுங்கள். ஓம் சாந்தி.